வெல்கம் பேக். இது ஏவி சென்ஸ் தமிழ். அண்டர்ஸ்டாண்ட் சவுண்ட், டியூன் ரைட். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம பார்ட் 3ல் இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்ட் 1 and 2 குயிக் ரீகேப் பார்த்துடலாம். ஸோ பார்ட் 1ல் கேலிப்ரேஷன்னா என்ன, டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கேலிப்ரேஷன் என்னங்கிறத பார்த்தோம். வேறாஸ் பார்ட் 2ல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேலிப்ரேஷன் மைக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கேலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பார்ட் 3ல் ஒரு ஆடிசி மைக் யூஸ் பண்ணி டெனன் ரிசீவரை எப்படி ரியல் டைமாக கேலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட், ஒரு சில செக்லிஸ்ட்டாக சொல்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரூமில் இருக்க ஃபேன் அண்ட் ஏசியை முதல்ல டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபேன் அண்ட் ஏசி ஓட்டும் போது அதனுடைய டிசபிள் லெவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம கேலிப்ரேஷன் மைக் என்ன பண்ணுன்னா அந்த நாய்ஸையும் சேர்த்து பிக்கப் பண்ணும். ஸோ அதனால நம்ம கேலிப்ரேஷன் ரிசல்ட்ஸ் வந்து இன்அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ மேக் ஷியோர் யூ டர்ன் ஆஃப் ஏசி அண்ட் ஃபேன் பிஃபோர் யூ கேலிப்ரேட். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ரூமோட டோர்ஸ் அண்ட் விண்டோஸை கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி வச்சுருங்க. அண்ட் லாக் மட்டும் பண்ணி வச்சா பத்தாது, நம்ம ரூமுக்கு வெளியவும் சரி, அந்த விண்டோஸ்க்கு வெளியவும் சரி எந்த நாய்ஸும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் எந்த அளவுக்கு என்விரான்மெண்டல் நாய்ஸ் உள்ளே வராமல் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்கள் கேலிப்ரேஷனோட ரிசல்ட்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே கேலிப்ரேஷன் வந்து நைட் டைமில் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நைட் டைமில் நம்மளுடைய என்விரான்மெண்டல் நாய்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்காது. அண்ட் அந்த டைமில் நீங்கள் கேலிப்ரேட் பண்ணும்போது உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை அட் நைட் டு கேலிப்ரேட் தி சிஸ்டம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் மைக் பொசிஷன்ஸ். நான் ஏன் இதை இவ்வளோ கீனாக ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன் அப்படின்னா, மெயின் லிஸ்னிங் பொசிஷனில் நம்ம வைக்கிற ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் வந்து அந்த சாஃப்ட்வேருக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் இன்புட். ஸோ அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி தான் வந்து மற்ற பொசிஷன்ஸையுமே வந்து சாஃப்ட்வேர் ரீட் பண்ணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த கேலிப்ரேஷன் ஃபுல்லாக இன்அக்யூரேட்டாக தான் இருக்கும். ஸோ மேக் ஷியோர் அந்த எம்எல்பியில் நம்ம வைக்கிற ஃபர்ஸ்ட் பொசிஷன் அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ எம்எல்பி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மெயின் லிஸ்னிங் பொசிஷனை தான் எம்எல்பின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் லிஸ்னிங் பொசிஷன்னா என்னென்னா, நீங்கள் யூஸ்வலாக எந்த இடத்துல உட்காந்து மூவியோ இல்லை சாங்ஸோ கேட்பீங்களோ அதுதான் மெயின் லிஸ்னிங் பொசிஷன். ஸோ அதுதான் உங்களோட சென்டர் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ சென்டர் பாயிண்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் கேலிப்ரேஷன் தான் ஏவிஆரோட பேஸ் கேலிப்ரேஷன். பிகாஸ் தட் ஹோல்ட்ஸ் த மெட்டாடேட்டா ஆஃப் இட். அதுக்கப்புறம் நம்ம பண்ற ஆன் பாயிண்ட் கேலிப்ரேஷன் எல்லாமே ஒரு ஃபைன் டியூனிங் மாதிரி தான். எக்ஸாக்ட்லி. ஸோ பை திஸ் வே ஏவிஆர் நம்ம ரூமோட அக்வாஸ்டிக்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன, ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் என்ன, இது எல்லாமே கரெக்டாக கேஜ் பண்ணி ஸ்பீக்கர்ஸுக்கு வந்து டெசிபிள்ஸை லெவலிங் பண்ணி தரும். நாட் ஒன்லி லெவலிங், நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஸ்பீக்கர் டிஸ்டன்ஸ் அண்ட் லெவலிங் இது ரெண்டுமே ஒரே டைமில் தான் நடக்கும். நம்ம பேசாமல் லைவாகவே சொல்லி கொடுத்துடலாமா? சவுண்ட்ஸ் லைக் அ பிளான். பிஃபோர் வி கேலிப்ரேட் நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை? ஏவிஆர் வெரி ஆப்வியஸ்டா. மைக். கரெக்ட். மைக் நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதை விட இம்பார்ட்டன்ட் ட்ரைபாட். ஆமாம் இல்லை, இதைத்தான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம்ல. கரெக்ட். நம்ம ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஒரு குவாலிட்டியான கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரைபாட் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இட்ஸ் குட் டு ஹேவ் ஒன் தென். வெரி ட்ரூ. டேய், இதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டு பிகின் வித், நம்மக்கிட்ட கேலிப்ரேஷன் மைக்ரோஃபோன் இருக்குது அண்ட் ரிமோட்டும் கையில் ஹேண்டியாக வச்சுருக்கோம். நம்மளோட ரிசீவர் பார்த்தீங்கன்னா டெனனோட 3800Hz யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஸ்பீக்கர் லேஅவுட் வந்து 5.2.4 லேஅவுட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டு இனிஷியேட் தி கேலிப்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோஃபோனை ப்ளக்இன் பண்ணணும். ரிசீவரில் பார்த்தீங்கன்னா செட்டப் மைக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு மைக்கை ப்ளக்இன் பண்ணணும். பண்ண உடனே ரிசீவரில் உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். அண்ட் டிஸ்பிளேலையுமே பார்த்தீங்கன்னா கேலிப்ரேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்மளோட மெயின் லிஸ்னிங் பொசிஷனில் மைக்கை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணணும். ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும். அண்டு ரிலாக்ஸ்டாக பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத கிளியராக நோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மைக்கோட ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா சிக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டேங்கிள்டாக இருந்துச்சுன்னா இதையை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் ஒவ்வொரு பொசிஷன்லேயுமே மைக்கை நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம பார்க்காம விட்டுருவோம். அட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். நம்ம தெரியாமல் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே வெளியே வந்துடும். ஸோ எந்த ஒரு சிக்கும் இல்லாமல் ப்ராப்பராக மைக் ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும். மைக்கோட ஒயர்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும். இது ரொம்ப மெயின். இதெல்லாமே காஷியஸாக நோட் பண்ணுங்கள். அண்ட் கேலிப்ரேஷன் அப்படிங்கிற பார்ட்டே வந்து நம்ம ரொம்ப காமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ மேக் ஷியோர் யூ ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் டூ இட். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய மெயின் லிஸ்னிங் பொசிஷன். நான் இங்கே தான் யூஸ்வலாக உட்காந்து படம் பார்ப்பேன். ஸோ என்னோடய மெயின் லிஸ்னிங் பொசிஷனில் ஃபர்ஸ்ட் கேலிப்ரேஷன் பாயிண்ட் இது. ஸோ இங்கே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மைக்கை ப்ளக்இன் பண்ணோம்.
நான் ட்ரைபாட் ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டேன். உங்களுடைய இதுக்கு வீடியோக்கு காட்டணுங்கிறதுக்காகவே நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ப்ளக்இன் பண்ணிட்டேன். அண்ட் ட்ரைபாடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணாவே அதோட பொசிஷன் கரெக்டாக இருக்கும். அந்த சென்டர் சேனலுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பொசிஷன் பக்காவாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டர். அளந்து கரெக்டாக அந்த நீங்கள் உட்கார்ற இயர் பொசிஷனுக்கு கரெக்டாக அதை அளந்து வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து ஒரு ப்ரோ டிப்பு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து மெயின் லிஸ்னிங் பொசிஷனில் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒன்று சொல்லியிருப்பேன். ரூமோட என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப காமாக இருக்கணும், எந்த சவுண்டும் இல்லாமல் நாய்ஸும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏசி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ வில் மேக் ஷியோர் டர்ன்ட் ஆஃப் தி ஏசி. சரிங்களா? ஸோ லைக்வைஸ் நீங்களுமே வந்து உங்களுடைய கேலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேக் ஷியோர் உங்களுடைய ரூம்ஸ் க்ளீனாக இருக்குது அண்ட் எந்த நாய்ஸும் இல்லை. இன்னொரு மெயின் முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் கேலிப்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற டைமும் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 10:30க்கு தான் நான் கேலிப்ரேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் சுத்தமாகவே இருக்காது. அஃப்கோர்ஸ் என்னுடைய ரூம் வந்து அக்கோஸ்டிக்லி ட்ரீட்டட் ரூம், அதனால் உங்களுக்கு இப்போ நாய்ஸ் இல்லை. பட் ஸ்டில் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, லைக் நைட் டைமில் கேலிப்ரேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து நாய்ஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் சூஸ் நைட் டு கேலிப்ரேட் தி சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கேலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடிசி செட்டப்பில் ஸ்பீக்கர் லேஅவுட், செக் ரிசல்ட்ஸ், ரீஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, நான் ஏர்லியராகவே கேலிப்ரேட் பண்ணி வச்சுருந்துருக்கேன். ஸோ இது டிஃபால்ட்டாகவே இருக்கும். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தங்காட்டி நீங்கள் செக் ரிசல்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னுடைய பழைய ரிசல்ட்ஸ் இதில் காட்டும். ஸ்பீக்கர் லேஅவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, திரும்பவும் வி ஹேவ் டு மேக் ஷியோர் நம்ம என்ன லேஅவுட்டில் வந்து கேலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த ஸ்பீக்கர் லேஅவுட் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த ரீஸ்டோர் அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சில டைம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்ச இந்த ஒரு ஆடிசி செட்டப்பை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு பென் ட்ரைவ்லையோ இல்லை ஹார்ட் டிஸ்க்லையோ வந்து நம்மளுடைய ரிசல்ட்ஸை வந்து டிஃபால்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் செட்டப்பை கலைச்சிட்டு திரும்ப அதாவது இப்போ நம்ம ஏவிஆரவே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஹேங் ஆயிடுச்சு இல்லை ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணாலுமே அந்த நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபைலை வந்து நம்ம இதில் லோட் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். திரும்பவும் நம்ம கேலிப்ரேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம அதே இடத்துல உட்காந்து திரும்பவுமே நம்ம வந்து நம்மளுடைய லிசனிங் பொசிஷன் ஒன்று தான். அதாவது இதெல்லாம் டெடிக்கேட்டட் ரூமுக்கு நான் சொல்கிறது. நம்மளோட லிசனிங் பொசிஷன் ஒன்று தான். அண்ட் நம்ம ஆல்ரெடி ஆடிசி கேலிப்ரேட் பண்ணி வச்சுட்டோம், அதனோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரீஸ்டோருங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரீஸ்டோர் கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த இப்போ பென் ட்ரைவை நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இந்த ஆல்ரெடி சேவ் ஆகிருந்த ஃபைல் வந்து ரீஸ்டோர் ஆயிரும். ஸோ தட் நீங்கள் திரும்பவும் ரீகேலிப்ரேட் பண்ணுங்கிற ஆப்ஷன் கிடையாது. தேவையில்லை. ஸ்பீக்கர் லேஅவுட்குள்ளே போனோம் அப்படின்னா, நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய லேஅவுட் பார்த்தீங்கன்னா 5.2.4ங்கிறது. ஸோ இது வந்து நான் ப்ரீசெட் 1ல் வச்சுருக்கங்காட்டி இப்போ 9.1, அதாவது நான் இதுக்கு முன்னாடி ஒரு சப்வூஃபரில் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து 9.1ங்கிற கான்ஃபிகரேஷனில் நான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அதனால் அது 9.1 சேனலுங்கிறது காட்டுது. பட் இப்போ நம்ம லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா 5.2.4. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், சப்வூஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்குது. நம்ம வந்து அதை 2 ஸ்பீக்கர்னு மாற்றுறோம். பிகாஸ் நான் 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு மாற்றுறேன். அண்ட் இதில் சப்வூஃபர் மோட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், டைரெக்ஷனல்னு இருக்கும். ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மோடு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னா, 2 சப்வூஃபர்லையுமே ஒரே மாதிரி அவுட்புட் தான் வரும். லைக் அது வந்து ரிசீவரே வந்து 2 சப்வூஃபருக்குமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பவர் வந்து அது ஜென்ரேட் பண்ணும். இந்த சென்ஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பவர் சிக்னல் வந்து அது கொடுக்கும். வேறாஸ் நீங்கள் டைரெக்ஷனல் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்டீரியோ மோடில் அது யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு நமக்கு பேஸ் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு சில டைம் பேஸ் அதிகமாக வரும், ரைட் சைடில் ஒரு சில டைம் வேறு மாதிரி வரும் இல்லையா. ஸோ அது ஸ்டீரியோஃபோனிக்காக வந்து உங்களுக்கு சப்வூஃபரில் டிஃபால்ட்டாகவே ஏவிஆர் வந்து சிக்னல் அப்படி கொடுக்கும். அதுக்கு தான் டைரெக்ஷனல் சூஸ் பண்ணுறது. பட் என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து 2க்குமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தம்ப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிவிட்டு மற்ற இதெல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டு, சென்ட்ரு, சரவுண்டு. என்கிட்ட சரவுண்ட் பேக் இல்லை, ஸோ நான் நோ கொடுத்துருக்கேன். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா பவர் ஆம்ப் யூஸ் பண்ணுறேன். அதனால் ஃப்ரண்ட் எல்சிஆருக்கு வந்து நான் பவர் ஆம்ப் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதனால் நான் இதுக்கு வந்து ப்ரீ அவுட் ஒன்லி கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு ப்ரீ அவுட் கொடுத்துருக்கேன். வேறு சென்டர் பார்த்தீங்கன்னா சென்டருமே நான் வந்து டெடிக்கேட்டடாக பவர் ஆம்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பீக்கர் ப்ளஸ் ப்ரீ அவுட்டுக்கு பதிலாக
ப்ரீ அவுட் ஒன்லி செலக்ட் பண்ணுறேன். இது ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஸ்பீக்கர் ப்ளஸ் ப்ரீ அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னா, ஆம்பில் இருக்கிற பவர் ஆம்பும் வந்து ஆன் ஆகும். இப்போ வேற ப்ரீ அவுட் ஒன்லி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆம்போடைய பவர் ஆம்ப் வந்து டிஃபால்ட்டாக ஆஃப் ஆயிரும், கட் ஆஃப் ஆயிரும். அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து ஹெட்ரூம் ஜாஸ்தி கிடைக்கும் உங்களுடைய சரவுண்ட் சேனல்ஸ்க்கு. என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்னுடைய 3800Hோட பவர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 105 வாட்ஸ் பர் சேனல் இருக்குது. சரிங்களா? 105 வாட்ஸ் பர் சேனல் அப்படிங்கிறது வந்து 2 சேனல் ட்ரிவனுக்கு. இப்போ இதுவே நீங்கள் வந்து நான் இப்போ எல்சிஆருக்கு வந்து நான் பவர் ஆம்ப் வச்சுருக்கங்காட்டி என்ன ஆகும்னா, மற்ற மீதி இருக்கிற எல்லா ஸ்பீக்கர்ஸ்க்குமே அந்த 105 வாட்ஸ் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி யூஸ் ஆகும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இதில் ஸ்பீக்கர் ப்ளஸ் ப்ரீ அவுட் நான் கொடுத்துருந்தங்காட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் சேனல் நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அதுக்கு தேவையில்லாமல் பவர் வந்து ஆக்டிவேட் ஆகி அதுக்கு போயிட்டுருக்கும். அப்போ வந்து என்ன கணக்காகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேனலுக்கும் சேர்த்து வாட்டேஜ் வந்து கம்மியாகும். இப்போ நான் இப்படி செட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இன்னுமே எனக்கு வந்து மற்ற ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக போய் ஏவிஆர் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து ப்ரீ அவுட் ஒன்லின்னு நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ மேக் ஷுர் உங்கள்கிட்ட பவர் ஆம்ப் இருக்குது அப்படின்னா, அண்ட் எத்தனை சேனல் பவர் ஆம்ப் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து இதில் இந்த கனெக்ஷன் லேஅவுட் ஸ்பீக்கர் லேஅவுட்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் தான் இனிஷியலாகவே நம்ம கேலிப்ரேஷனுக்கு பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து திரும்பவும் ரீகேப் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரண்ட் எல்சிஆருக்கு நான் பவர் ஆம்ப் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் ப்ரீ அவுட் ஒன்லின்னு செட் பண்ணிட்டேன். சரவுண்டுக்கு வந்து நான் இன்பில்ட் என்னுடைய ரிசீவரையே தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ளஸ் ப்ரீ அவுட் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ளஸ் ப்ரீ அவுட் ஒன்லிங்கிற ஆப்ஷன் மட்டும் 2 இருக்கும். ஸோ இதில் நான் இன்பில்ட்டான இது தான் யூஸ் பண்ணுறங்காட்டி நான் ஸ்பீக்கர் ப்ளஸ் ப்ரீ அவுட் அப்படியே விட்டுட்டேன். சரவுண்ட் பேக் எங்கிட்ட இல்லை, நான் யூஸ் பண்ணல. ஸோ ஐ மார்க் இட் அஸ் நோ. ஹைட் ஸ்பீக்கர்ஸ் எங்கிட்ட 4 சேனல் இருக்குது. ஸோ அதையுமே நான் வந்து ரிசீவரில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். டாப் ஃப்ரண்ட் அண்ட் டாப் ரியர். ஸோ இதுக்குமே நான் வந்து ஸ்பீக்கர் ப்ளஸ் ப்ரீ அவுட் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் எங்கிட்ட 2 சப்வூஃபர் இருக்குது. ஸோ 2 சப்வூஃபருக்கு நான் செலக்ட் பண்ணிட்டேன்.